ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செப்டம்பர் 30ஆம் தேதி. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரே பாச மழை தாங்க. பாண்டியன் வந்து அப்படியே அன்பில் வந்து நனைஞ்சிட்டாரு. நம்ம மேலே உயிரையே வச்சுட்ருக்கிற ஒரு குடும்பம் நம்மளுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பூரிச்சு போயிட்டாரு பாண்டியன். பாண்டியன் வந்து குளிச்சுட்டு உள்ளார வரும்போதே டக்குன்னு நம்ம சரவணன் என்ன பண்ணுறாரு, அந்த பாப்பர்ஸை வெடித்து ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னடா என்னது இது வீடெல்லாம் குப்பையாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே சரவணன் வந்து இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. உடனே ஐயையோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து நின்றுட்டுருக்குதுங்க. மீனா, ராஜி, தங்கமயில், அரசி இவங்கெல்லாம் கோமதியும் பயந்துட்டு தான் இருக்காங்க. போச்சு இன்னைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை தான் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாண்டியன் கிட்ட வரும்போது மறுபடியும் இதுங்க வந்து ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஒரு முறை முறைக்கிறாரு. முறைச்சிட்டு அப்படியே சிரிச்சிடுறாரு. என்னப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. கோமதியும் வாழ்த்து சொல்லுங்கன்றாங்க. அவங்க ஒரே வெக்கப்படுறாங்க. உடனே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்ல பாண்டியனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் சரவணன் வந்து சாதாரணமாக சொல்கிறாரு. செந்தில் வந்து பயந்து பயந்து பக்கத்தில் வந்து வராரு. ஏங்க வாயை தான் திறந்து சொல்லுங்களேன் அப்படின்றாங்க மீனா. அப்புறம் அவர் வாழ்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வராரு கதிர் கையில் ஸ்வீட் பாக்ஸோடு வராரு. அந்த ஸ்வீட் பாக்ஸை கதிர் வந்து ஓப்பன் பண்ணதுமே பழனி வந்து சொல்கிறாரு, டே மாப்பிள்ள இது வேறையாடா அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பழனி சொல்கிறாரு, ஏமா இந்த ஸ்வீட் கதை வந்து உங்களுக்கு தெரியாதே, அது ஒரு சூப்பர் கதைமா. இது வந்து கருப்பட்டி மைசூர் பாகு. இது வந்து மாமாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு தடவை கடையில் வந்து இதை போய் விலை கேட்டுட்டு பயந்து போய் திரும்பி வந்தவர் தான். இந்த ஸ்வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு கதிர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. உடனே பாண்டியனுக்கு வந்து இப்படி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது கதிரை பார்த்ததுமே. அதுக்கப்புறம் அவர் ஸ்வீட் எடுத்துகிட்டு நீங்களும் எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து வச்சிருக்கு டைனிங் டேபிள் மேலே. என்ன பழக்கடையே கேக் மேலே இருக்கே அப்படின்றாரு பழனி. என்னப்பா இதெல்லாம், இந்த கேக்கெல்லாம் எப்பப்பா வாங்கினீங்க அப்படின்னது. என்னம்மாம்மா நாங்கள் நைட்டே வந்து கட் பண்ணான்னு பார்த்தோம், ஆனால் நீங்கள் தான் திட்டி அனுப்பிச்சி வச்சிட்டிங்களே அப்படின்றாங்க. என்னது நான் திட்டினேன், நான் அதே இப்போ நடந்துச்சு அப்படின்றாங்க. ஆமாங்க, பிள்ளைங்க வந்து நைட்டு கேக் கட் பண்ணலான்னு உங்களை வந்து எழுப்புனாங்க, ஆனால் நீங்கள் திட்டி அனுப்பிச்சிட்டிங்க. பாவம் பசங்க எதுக்காகவே எல்லாரும் 12 மணிக்கு முழிச்சிருந்தாங்க தெரியுமா, நீங்கள் திட்டினதுனால அப்படியே பேசாமல் விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. நான் தூக்க கலக்கத்தில் ஏதாவது பேசிருப்பண்டி அப்படின்னது. யார் என்ன எழுப்புனா அப்படின்றாங்க. நான் தான்ப்பா எழுப்பி திட்ட வாங்கினேன் அப்படின்றாரு சரவணன். அதுக்கப்புறம் சரிப்பா மாமா வேணும்னேலாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா. இப்போ என்ன இந்த கேக் கட் பண்ணுமா, இதெல்லாம் நான் பண்ணதே இல்லைப்பா, இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணிட்டேன், அரசி நீ வந்து வெட்டுப்பா அப்படின்றாரு பாண்டியன். உடனே வந்து ஏய் கொன்றுவேன் ஒன்று அப்படின்றாங்க ராஜி. மாமாவுக்கு தானே பிறந்தநாள், மாமா தான் வெட்டணும் அப்படின்னதும் மாமா நீங்கள் தான் வெட்டணும், வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா இதெல்லாம் அப்படின்றாங்க. சொன்னால் கேளுங்க மாமா, வெட்டுங்க மாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கேக் வெட்டினதும் உடனே வந்து அத்தைக்கு ஊட்டி விடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் கோமதி வந்து ஊட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் ஊட்டுறாங்க. கடைசியாக வந்து கதிர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பாண்டியனும் கதிரை வந்து பார்க்குறாங்க. அப்புறம் கதிருக்கு வந்து ஊட்டிட்டு பாண்டியன் எமோஷ்னல் ஆயிடுறாங்க. கதிருமே எமோஷ்னல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஏன் மாமா இப்போ போய் கண் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் கேட்குதுங்க. உடனே பழனியும் சொல்கிறாரு, மச்சான் என்ன மச்சான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பா அம்மா வந்து கிடையாது, எப்படியோ வளர்ந்தேன், தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து வளர்த்தி விட்டாங்க, அவ்வளோதான். அப்போல்லாம் வந்து என்னை வளர்த்து அவங்க சோறு போட்டதே பெரிய விஷயம். இதில் வர பிறந்த நாளைக்கு வந்து நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ண முடியுமா, எனக்கு முதல்ல என்னோட பிறந்த நாள் எப்போன்னு கூட தெரியாமல் இருந்தது. என்னோட பிறந்தநாள் எனக்கு ஞாபகப்படுத்தினது யார் தெரியுமா, கோமதி தான். அவள் வந்து எப்போங்க அவங்க பிறந்தநாள்னு கேட்டப்போ தான் நம்மளுக்கும் பிறந்தநாள் இருக்குதுல்ல அப்படின்ற ஞாபகமே எனக்கு வந்து வந்தது. அதுக்கப்புறம் அவள் வந்து கோயிலுக்கு போவா, பூஜைலாம் பண்ணுவா, அப்போ கூட கேக்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒரு நாள் கூட நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. எனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, எனக்காக என் பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி சொல்கிறாரு. மாமா இதுக்கே எமோஷனல் ஆனால் இப்படி இன்னும் இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் என்னப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து தராங்க. 2-3 கிஃப்ட்டு கையில் வச்சுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு வந்து கொடுக்குறாங்க. அட என்னப்பா இது அப்படின்னதும், உங்களுக்கு தான் மாமா பிரிங்க அப்படின்னதும் கலர் ஷர்ட் இருக்குது. உங்கள் மாமா கலர் போட்ட ஷர்ட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னதும், அதெல்லாம் நாங்கள் கொடுத்தா அவர் போடுவார் அப்படின்றாங்க. அப்புறம் கோமதிக்கு வந்து புடவை கொடுக்குறாங்க.
சொல்கிறாங்க. எனக்கு எதுக்குடி, அவருக்கு தானே பிறந்தநாள் அப்படின்றாங்க. அட புடிங்கத்த அப்படின்னதும் உடனே கோமதி வந்து பிரித்து பார்க்குறாங்க. அவங்களோட ஃபேவரட் கலரில் வந்து சாரீ இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர்லேயே புடவை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்குறாங்க. மீனா உடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோமதியும் ஹாப்பி ஆகிடுறாங்க. உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த பெரியங்க மாமா அப்படின்னது, என்னப்பா ஒரே கிஃப்டாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னது. பெரியங்கன்னா வாட்ச். எப்பா என்கிட்ட தான் ஏற்கனவே 2 வாட்ச் இருக்கே அப்படின்னதும், மாமா இது வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்து வாங்கின வாட்ச்சு, இந்த வாட்ச் இனிமேல் நீங்கள் வந்து கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாக்கிங் போகிறதெல்லாம் அந்த வாட்சில் வந்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒன்று தான் மாமா, இதுக்கு மேலே கிஃப்ட் எதுவும் கிடையாது, இதையும் பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. பார்த்தா அதில் வந்து ஒரு புது ஜோடி செருப்பு இருக்குது. என்னப்பா இது, இப்போ தானேப்பா நான் செருப்பு வந்து வாங்கினேன் அப்படின்னது. எது உங்கள் பசங்க வாங்கி கொடுத்தாங்களே அந்த 200 ரூபா செருப்பா? மாமா நாங்கள் அதை வந்து பார்த்துட்டோம். அது வந்து நீங்கள் நடந்து நடந்து அந்த செருப்பு வந்து கத்தி மாதிரி இருக்குது, உங்கள் காலையே கிழிச்சிடும் போல இருக்குது. இந்த செருப்பு இனிமேல் நீங்கள் போட்டுட்டு வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா இனிமேல் நாங்கள் வாங்கி கொடுக்குறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க மாமா அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சு, என்னோட பிறந்த நாள் உங்களுக்கு யார் சொன்னது, இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரவணன் வந்து சொல்கிறாங்க, இல்லை மீனா ராஜி எல்லாம் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னதும், மாமா முக்கியமான ஆள் நீங்கள் வந்து விட்டுட்டீங்களே, முதல்ல எங்களுக்கு வந்து மாமாவோட பிறந்த நாள்னு சொன்னதே மயிலக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஓ அப்படியாப்பா அப்படின்றாரு பாண்டியன். உடனே கோமதி வந்து சொல்கிறாங்க, ஏங்க அன்னைக்கு அவள் முன்னாடி தாங்க பிறந்த நாளைக்கு வந்து பூஜைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன், உடனே வந்து பிறந்த நாள்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டா போல இருக்கு அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து என்னப்பா எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் பெரியவர், எங்கள் எல்லாரையும் நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, அப்போ உங்களை வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்த வேணாமா அப்படின்னதும், ஆமாப்பா ஆமாம், இது வரைக்கும் நான் கேட்கலாம் கட் பண்ணதே இல்லை, 50வது வயசில் தான் செய்யணும்னு இருந்திருக்கு பாரு அப்படின்றாங்க. சரி சரி நின்றுட்டே இருக்காதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாரு. சரி போகலாம் அப்படின்னது. அப்படின்னா நீங்கள் போய் இந்த புதுசு வந்து கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து கலரில் ஷர்ட் போட்டதுமே கோமதிக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. இவங்களும் என் புடவை நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க. எனக்கு தான் பிறந்த நாள்லாம் இன்றைக்கி உனக்கும் ஒரே குஷி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்பவும் போல் வழக்கமாக பேசிட்டு எங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒன்று வந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் பைக்கில் வந்து அனுப்புகிறாங்க. நாங்கள் வந்து ஆட்டோவில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வந்து வராங்க. இவங்க 2 பேரும் முதல்ல வந்து வண்டியில் அனுப்புகிறாங்க. 2 பேரும் ஜோடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வண்டியில் வந்து போகிறாங்க. அப்படி ஒரு செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. யாருமே இல்லாமல் அனாதையாக இந்த ஊருக்கு வந்துட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு இப்போ அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறது அப்படின்றது யாருக்காக இருந்தாலும் ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் இல்லையா? அதை தான் இன்றைக்கி வந்து எபிசோடில் அப்படியே பாண்டியன் வந்து வெளிக்காட்டியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு எபிசோடாக இருந்தது. வார தொடக்கத்திலேயே முதல் நாள் எந்த அழுக அது இது சண்டை எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு எபிசோடாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து இந்த வாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி அடுத்தடுத்து என்ன நடக்குது, நம்ம தங்கமயில்கிட்ட வேறு ஆதார் கார்டு கேட்குறாங்க இல்லையா? தங்கமயில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தான் வெயிட் பண்ணி பார்ப்போமே. தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.